தமிழ் பிடிசி மற்றும் NammaCrypto நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பினான்ஸில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸோ இன்னைக்கு பினான்ஸ் ஆப்பை நம்ம செக் பண்ண பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் தென்பட்டுச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோஜலான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலான் காயினோட டெபாசிட் பேஜ் பார்த்தீங்கன்னா பினான்ஸ் ஆப்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு. அதே சமயம் அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன சொல்றது அஃபிஷியலா பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகல. பட் டெபாசிட் எலான் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுடைய அப்ளிகேஷன்ல போய் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன்ஸ் வருது அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியுது. மேபி எலான் டோஜலான்னு சொல்லக்கூடிய இந்த காயின் பார்த்தீங்கன்னா பைனான்ஸ்ல லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிய வருது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த காயினும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30% மேல பம்பா இருந்துச்சு. ரைட், ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஈல்டு ஆஃபர்ஸ் எல்லாமே அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வெட்னஸ்டேவை பொறுத்த வரைக்கும் ஹை ஈல்டு ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கக்கூடியதுல பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ப்ராடக்ட். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் ப்ராடக்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் ஸ்டேக்கிங்ல பார்த்தீங்கன்னா இப்போ சுசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 90 days பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிஒயும் பார்த்தீங்கன்னா 13% மேலே கொடுத்துருக்காங்க. ஒன்டாலஜிக்கு பார்த்தீங்கன்னா 16% மேலே 120 நாள் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இஜிஎல்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 நாளுக்கு 23.50% அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. குவாண்டம்க்கு 7.39 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்டேக்கிங்ல ஒரு லாக்டு ஸ்டேக்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டயத்துக்கு வச்சோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது மூலியமா நம்ம ரிசீவ் பண்ண முடியும். அதே சமயம் ஒவ்வொரு யூசர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இவ்வளவு காயின் தான் அலாட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ ஓட்டாலஜியை பொறுத்த வரைக்கும் 150 காயின் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் ஸ்டேக் பண்ண முடியும். அதே போல இஜிஎல்டி காயினை பொறுத்த வரைக்கும் 4 காயின் தான் சொல்லியிருக்காங்க. சுசியை பொறுத்த வரைக்கும் 80 காயின் தான். ஸோ இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஃபிளெக்சிபிள் ஸ்டேக்கிங்ல பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எம்பாக்ஸ், குவாண்டம், வேவ்ஸ் இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. வேவ்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10%, ஒரு ஆள் திருத்திட்டா பார்த்தீங்கன்னா 50,000 வேவ்ஸ் காயின் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபிளெக்சிபிள் வச்சுக்க முடியும். ஸோ இதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டேக்கிங் ரிட்டர்ன்ஸ்ல வரக்கூடிய காயின்ஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ்ல பார்க்கும்போது கிடைச்சாலும் நம்ம வச்சிருக்க ஒரு டயத்தின் படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெருமளவு குறைகிறது அப்படிங்கிறது நம்ம ஃபீல் பண்ண முடியுது. அதே சமயம் இந்த லாக்கர் ஸ்டேக்கிங்ல இருக்கிற காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன்ல பம்ப் ஆனுச்சு அப்படின்னா நம்மளால பார்த்தீங்கன்னா டக்குன்னு விற்கிறதுக்கு சிரமமா இருக்கும். ஸோ அதனால எது உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ட்ரை பண்றது பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வெட்னஸ்டே ஆஃபர்ல இவங்க கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். ஸோ இது இல்லாமல் பினான்ஸ்ல ஹை எண்ட் மார்ஜின் வச்சிருக்கக்கூடிய நண்பர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மில்லியன் USDT யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாமே போர்ட்ஃபோலியோ மார்ஜின் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பினான்ஸோட விஐபி லெவல்ல பார்த்தீங்கன்னா 7ல இருந்து 9 அந்த லெவல்ல இருக்கணும். அதே போல உங்களுடைய ட்ரேடிங் வால்யூமும் பார்த்தீங்கன்னா USDT பேஸ்டு கான்ட்ராக்டா இருக்கட்டும், இல்ல பார்த்தீங்கன்னா காயின் பேஸ்டு ஃபியூச்சர் கான்ட்ராக்டா இருக்கட்டும், இதுலயும் பார்த்தீங்கன்னா லெவல் 7ல இருந்து 9க்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மார்ஜின் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 10 மில்லியன் USDT பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூக்கு இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அப்படி உங்கள்கிட்ட இருக்கிற பட்சத்துல நீங்க பார்த்தீங்கன்னா பினான்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க உங்களுக்குன்னு ஒரு கீ மேனேஜர் அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிளா பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலட்ல பார்த்தீங்கன்னா திருத்திட்டா பார்த்தீங்கன்னா மார்ஜின் வேலட்ல ஒரு 2900 BNB, ஒரு 100 BTC, 60 ETH இருக்கு அப்படின்னு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா USDT காயின் வாலெட்ல பார்த்தீங்கன்னா திருத்திட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $6 லட்சம். அதே சமயம் காயின் எம் வாலெட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $4,20,000 இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல டோட்டலா இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $10,20,000 அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கும். ஸோ அப்ப 10 மில்லியன் அதுதான் ஓகேவா. ஸோ 10 மில்லியன் இருக்கிற பட்சத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின் ஃபியூச்சர்ஸ் அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் ஃபியூச்சர்ஸ் ரெண்டுத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடேட் ஆகும். ஸோ இதுல மார்ஜின் ட்ரேடிங் ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா UM + PM அந்த ரேஷியோல பார்த்தீங்கன்னா $44 லட்சம் வரைக்கும் நீங்க ட்ரேட் ஓபன் பண்ணிருக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா $16,90,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மெயின்டெனன்ஸ் மார்ஜின் அமௌண்ட்டா இருக்கும்.
ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 விதமான கான்ட்ராக்ட் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ மார்ஜின் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லாங் 3x வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பிடிசி எடுத்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோம். யூஎஸ்டிடியை வந்து பார்த்தீங்கன்னா 3x வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் யூஎஸ்டிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இடிகஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதா இருக்கட்டும். அதே சமயம் காயின் எம் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 40,000 யூஎஸ்டிடிக்கு வந்து பிஎன்பி வந்து லாங் எடுத்திருக்கதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய வேலட்ல ஒரு ஓப்பன் பொசிஷன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான லிக்விடேஷன் சார்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 224% அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்ஜின் கால் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 200%, அடுத்த மார்ஜின் கால் 150. ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணியே ஆகணுங்கிற கட்டத்தில் வந்து 120% காட்டும். ஸோ உங்களோட லிக்விடேஷன் ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 105% கீழே வரும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அமௌண்ட் வந்து லிக்விடேட் ஆகும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு கீ மேனேஜர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கும் போது நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ பொசிஷனை வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னாலும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தப்பிக்க முடியும். ஓகேவா? மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஹை அண்ட் இதாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜெக்டிவ் லேப்ஸோட ஐஎன்ஜி காயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ERC20 ஸ்வாப் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பினான்ஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் பினான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 134% வரைக்கும் வந்து பர் ஆனம் வந்து ஏர்ன் பண்ணுற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேக்கிங் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான சார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ அதே போல் வந்து எஃப்ஐஓ ஸ்டேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 107% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிசீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் 4 லட்சம் எஃப்ஐஓ காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இதில் இருக்குது. ஸோ இது வந்து ஹை ஈல்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திருத்த வந்து மல்டிபிள் ஏர்ன் வழியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப்ஐஓ அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீயாக அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணுறதுக்கான ஒரு அட்ரஸாக இருக்கு. நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபர்தராக நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோட பினான்ஸ் ஏர்ன் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்ல படி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஸ்டேக்கிங்கில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஹை ஈல்டு ப்ராஃபிட்ஸ் வந்து நீங்கள் மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ ஓரளவுக்கு ரிஸ்க் ஃப்ரீயாக வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஈவன் வந்து மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்டிடி அதிகமாகும். மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து காயினோட குவான்டிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ இது இல்லாமல் பினான்ஸ்ல வந்து இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பினான்ஸ் P2P ஆல்ரெடி நிறைய பேர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா இந்தியாவில் ஒரு நிறைய பேர் வந்து அது பண்ணுறதுனால ப்ராப்ளம் அப்படிங்கிறனால வந்து பினான்ஸ் P2Pக்கு போயிருப்பீங்க. அப்படி P2Pல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி நீங்கள் கிரிப்டோவை விற்று பணமாக ரிசீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இது ஒரு பெரிய ஹைலைட் மேட்ரு. ஸோ இது வந்து ஈஸியாக வந்து 3 ஸ்டெப்ல வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பினான்ஸ் P2P நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கங்க. ஃப்ரீ ஆஃப் சார்ஜா இப்போ வரைக்கும் வந்து எந்த சார்ஜஸும் வந்து P2Pக்கு வந்து கிடையாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, நீங்கள் இப்போ வந்து துபாய் போயிருக்கீங்க அப்படின்னா கூட துபாயில் வந்து அந்த பணம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம். இது இல்லாமல் வந்து பினான்ஸ் ஆர்டிகல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய காயின்ஸ் பற்றி ரிசர்ச் அப்டேட்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஃப்ளோக்கினியோ அதே போல் வந்து பிட்புல் இந்த மாதிரி நிறைய டோக்கன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த டோக்கன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனை எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிற அந்த செக்மெண்ட்டை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக தான் வந்து அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. மேபி அந்த டோக்கன் வந்து ஃபியூச்சரில் அது அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டுக்கும் அது வந்து இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகேவா? எனவே இது போல நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம கிரிப்டோ தமிழ் BTC. மேலும் இது போல வேற ஏதாவது தகவல் தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.